ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்சலரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நம்ம பார்க்காம விட்டுருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இன்னும் கேட்குற விஷயங்கள், விஜய் பார்வதி கமருதனுக்கு அந்த சேலரி கிடைக்குமா கிடைக்காதான்னு. நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் கிடைக்காதுன்றாங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாமல் கமருதனை பற்றி திடீர்னு வந்து அரோரா வந்து நல்ல விஷயமா அவங்க அப்படியே ரொம்ப பாவம், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கேன், அவன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கேன் அப்படிலாம் பேசுகிறாங்க. இது எதுக்காக இருக்கும் எல்லாத்தையும் பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அரோரா பறக்க முடியுமா சீசன் 9ல்? எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்லை, உள்ளே போனேன் இன்றைக்கி ரீஎன்ட்ரி கொடுத்த ஆட்கள் கூட சொல்லிட்டாங்க. பிரவீன்ராஜ்லாம் சொல்லிட்டாங்க லிட்டரலாக, எப்படி நீ வந்தியோ தெரில, ஒன்றும் பொருள் அப்படின்ட்டு. இப்போ நைட் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, யார் டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்போது விக்ரம் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறார் சபரி இல்லை சாண்ட்ரா, இல்லைனா அரோரா வர சொல்கிறார். முன்னாடி வந்து அரோராவை பற்றி ஒரு யோசிக்கலையா, ஆனால் பிரவீன்ராஜ் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறமா அரோரா வர வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு அவங்க டைட்டில் வின்னராக 3 பேரை சொல்கிறாங்க, சபரி, சாண்ட்ரா, அரோரா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கார்டு இஷ்யூ வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இப்போ அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்குள்ள அவங்களுக்கு, அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது சபரி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும், கண்டிப்பாக வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஏன்னா அங்கே ரெட் கார்டு கொடுக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி விசில் அடித்து டான்ஸ் பண்ண விஷயங்களும் கேட்டிருக்கோம்லங்க, அவ்வளோ பேர் குவிஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை அவங்க கேட்டப்போ அவங்க மைண்டுக்குள்ளே அதெல்லாம் ஓடும். அதனால் வெளியும் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த பக்கமும் நடந்துச்சு, அந்த பக்கமும் நடந்துச்சு. அப்போ சபரி வந்து அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் டிவி ஷோஸில் இந்த கொண்டாட்டம் நிகழ்ச்சி பார்ட்டி இதில் எதுலேயுமே கலந்துக்க முடியாது சொல்லிட்டு அதுக்கப்புறமா அரோரா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் கேட்ட விஷயத்த ஏன்னா காசு கூட தரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, அது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்போ 90 days நோ சேலரினா காஸ்டியூம்க்கெலாம் வந்து அவங்க வந்து எப்படி கடன்லாம் வாங்கி வந்துச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அப்போ சேலரி கிடைக்காதா அப்படி தான் சொன்னாங்களா, யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க தெரியல. ஆனால் அரோரா வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாரு, இல்லை டேமேஜ் கண்ட்ரோல் தான், அவங்க பண்ண தப்புக்கு அவங்க வந்துட்டு அனுபவிக்கிறாங்க, நாம் வெளியே வேணால் போய் பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல. அவர் பார்த்துக்கலான்னா போயிட்டு மீட் பண்ணலான்றதை சொல்கிறாரா, இல்லை ரெவன்யூவில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல. இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கமருதனை பற்றி அரோரா என்ன சொல்கிறேன்னா, நான் கமருதனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கேன், அதனால் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என்ன வந்து நான் கமருதன் பிளேஸில் வச்சு பார்க்குறேன், 90 daysக்கு இப்போ சேலரிலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு இவ்வளோ நாள் கழிச்சு, அதாவது ரெக்கார்டு வாங்கி எவிட் ஆகிட்டாங்க, 3 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து அவங்களுக்கு தோணுது, அதுவும் நைட்டு கமருதனை பற்றி. ஏம்மா அந்த ரெக்கார்டு வாங்கினப்போலாம் உங்களுக்கு ஒன்றுமே தோணுது, இப்போ ஏன் தோணுதுன்னா வந்த பிரவீன்ராஜ் வந்துட்டு சொல்லிட்டார் அரோரா கிட்ட, நல்லா பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொன்னோடனே இப்போது டைட்டில் வின்னராக வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஓட்ஸ் வரணும். இப்போ யார் வெளியே போயிருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருந்திருப்பாங்க, கமருதன், விஜய் பார்வதியை பற்றி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தோணாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எதிரியாக அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். இப்போ கமருதன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். இப்போ கமருதனை பற்றி நம்ம பேசுவோம், கமருதனோட ஃபேன்ஸ்லாம் வந்து ஓட் போடுவாங்கன்னு நினச்சி பண்ணுறாங்களோ தெரியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏமா அது 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க போகும்போது ஒரு ஃபீல் பண்ணியிருக்கலாமே, இப்போ வந்து கானவனத்தை அழுத மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கலாமே, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா இதே விஷயத்த சொல்லியிருக்கலாமா அன்றைக்கி அதை பற்றி பேசவே இல்லை. நைட்டு வந்து அவங்கள பற்றி தான் கலாச்சிட்டு இருந்தீங்க, அப்போ கானவனை தான் வந்து சொன்னார் பேசாதீங்கன்ட்டு, இப்போ என்ன திடீர்னு? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி பற்றி இவங்களே சொல்லும்போது நம்மளுக்கு பகீர்னு இருக்குது, என்ன நடக்கும்போது தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.